ப்ளஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய விழி தாண்டிய கனவே, அத்தியாயம் 52. உன்னோட ஃபீலிங் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டா அதுக்கப்புறம் என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டே இல்லை? ஆரா விக்கியிடம் கேட்டுவிட்டு அவன் முகத்தையே அழுத்தமாக பார்த்து கொண்டு இருந்தாள். அவள் கூறியதை கேட்டு சிரித்தான் விக்கி. என்ன பாப்பா, நிறைய சினிமா பாப்பியோ? இந்த ஹீரோ ஹீரோயின் எல்லாம் அவங்களோட ஜோடி நல்லா இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு அவங்க வெறுக்கிற மாதிரி ஏதாச்சும் பேசுவாங்களே, அந்த மாதிரி ட்ரை பண்ணுறியா? ஆனால் செம்ம மொக்கையாக இருக்குது. அவன் கூறியதை கேட்டு முறைத்தாள் ஆரா. ஹலோ, என்ன என்ன முறைக்கிற? ஆக்சுவலாக நீ பேசின பேச்சுக்கு நான் தான் பலார்னு உன் கன்னத்தில் ஒன்று வச்சுருக்கணும். போனால் போகுதுன்னு விடுறேன் இல்லை, அதுதான் முறைக்கிற. முகத்தை சீரியஸாக வைத்து விக்கி கூற அதை கேட்டு திகைத்தாள் ஆரா. அவன் கோபம் கொண்டு விட்டானோ என்று பயந்தாள். ஏனோ அவளால் அதனை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. சில நிமிடங்களில் தவித்து போனாள். அவள் முகத்தை நெருங்கி வந்த விக்கி அவள் கண்களுக்குள் பார்த்தான். இது என்ன, உன் கண்ணில் ஒரு பயம்? என்ன பார்த்தா என்றவன் இடி முழக்கம் என சிரித்தான். ஐயோ ஐயோ, என்னை பார்த்து எல்லாம் பயப்படுற ஒரே ஜீவன் நீதான் பாப்பா என்று சிரிப்பின் நடுவில் கூறியதும் தான் அவளுக்கு மூச்சே வந்தது. சிறிது நேரத்தில் அவனுடைய சிரிப்பு அடங்கியது. பாப்பா, இங்கே பாரேன், இந்த வெள்ளிக்கிழமை அப்பா நாள் பார்த்துருக்காரு. அன்னைக்கு காலையில் 5 to 6 ஹோமம் பண்ணிவிட்டு 6 மணிக்கு மேலே பால் காய்ச்ச போகிறோம். அது முடிஞ்சதும் அப்பா கிட்ட நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன்னு சொல்ல போகிறேன். ஆனால் அதை நான் சந்தோஷமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நீ உன்னோட சம்மதத்தை எனக்கு சொல்லு ப்ளீஸ். நீ, நான், அகில், அப்புறம் நமக்கு பிறக்க போகிற குட்டி பாப்பா 4 பேரும் சந்தோஷமாக இருக்கலாம். எல்லா அப்பாங்களுக்கும் பொண்ணுங்களை தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் நம்ம வீட்டில் பாப்பாவை நீ பார்த்துக்கோ, அகிலை என்கிட்ட விட்டுடு. என் அப்பா என்னை பார்த்துக்கிற மாதிரி நான் அவனை பத்திரமா பார்த்துக்கிறேன். என் அப்பாவை மாதிரியே நானும் ஒரு நல்ல அப்பாவாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ப்ளீஸ் பாப்பா. இன்னும் மனசுக்குள்ளே என்னென்னவோ ஆசையெல்லாம் இருக்குது தெரியுமா? கொஞ்சம் பார்த்து பண்ணலாம் இல்லை? அவள் கண்களை நேருக்கு நேர் பார்த்து அவன் கேட்க அவள் தடுமாறி போனாள். இதுவரை இவ்வளவு நெருக்கமாக நின்று அவளிடம் அவன் பேசியதே இல்லை. அதைவிட முதலில் இப்படியெல்லாம் அவன் பேசியதே இல்லை. அவன் பார்வை அவள் மனதை ஊடுருவியது. சொல்ல முடியாத உணர்வு மனதை அழுத்த அமைதியாக மேலே படிகளில் ஏறி தன் வீட்டிற்கு சென்றாள். அவள் பார்வையை விட்டு மறையும் வரை அவன் பார்த்து கொண்டே நின்றான். பார்க்காமலேயே அதனை உணர்ந்தாள் ஆரா. தன் அறையில் வந்து அமைதியாக படுத்து கொண்டவளுக்கு ஏதேதோ சிந்தனைகள் அலைகளாக வந்து அடித்தன. சபாபதி பேசிய வார்த்தைகள் எல்லாம் மீண்டும் அவள் காதுகளில் ஒலித்து கொண்டு இருந்தன. யாரையும் நம்ப முடியாது என்று அவள் வாய் வெளியில் சொன்னாலும் அவள் மனதில் ஏனோ விக்கி அசைக்க முடியாத சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தான். என்று அவன் பேசிய விதம் அவளை ஏதோ செய்தது. அவள் கண்களை பார்த்து அவன் பேசிய போது அப்படியே அவன் மார்பில் சாய்ந்து கொள்ள மனம் துடித்தது. மிகவும் கஷ்டப்பட்டு அதனை அடக்கி வைத்திருந்தாள். அவன் எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தான் இல்லை, நானும் அவனுக்கு ஏதாச்சும் பண்ணணும். நானும் சர்ப்ரைஸ் பண்ணி அவனை சந்தோஷப்படுத்தணும் என்று சபாபதியிடம் ஜமுனாவிடமும் சொல்லி கொண்டிருந்தார் வைத்தீஸ்வரன். 2 நாட்கள் மனதில் போராட்டத்துடனேயே வலம் வந்தாள் ஆரா. அன்று அப்படி அவளிடம் பேசிவிட்டு சென்ற விக்கி அதன் பிறகு எப்பொழுதும் போலவே தான் இருந்தான். இவனால் மட்டும் எப்படி இப்படி இருக்க முடிகிறது என்று எண்ணி வியந்தாள். மறுநாள் காலையில் புது வீட்டில் ஹோமம் செய்ய எல்லா பொருட்களையும் பார்த்து பார்த்து எடுத்து வைத்து கொண்டிருந்தார் வைத்தீஸ்வரன். அப்பா, ஐயர்கிட்ட சொல்லிட்டா இல்லை, அப்புறம் லேட் பண்ணிட போகிறாரு. அதெல்லாம் கரெக்டாக வந்துடுவாருடா, நான் சொல்லிட்டேன். அப்புறம் காலையில் எல்லாருக்கும் டிஃபன் அதுவும் கரெக்டாக டைமுக்கு வந்துடும்டா, கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் சொதப்பி வச்சேன்னா பாரு, அப்புறம் இருக்கு உனக்கு. அடேங்கப்பா, ஏதோ இத்தனை வருஷம் எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்கிட்ட மாதிரி என்ன ஒரு பேச்சு. சரி சரி சரி, கோச்சுக்காதப்பா என்று புன்னகையோடு சொல்லிவிட்டு அறைக்குள் சென்றான் விக்கி. அவரும் புன்னகையோடு மிச்சம் இருக்கும் வேலைகளை செய்ய தொடங்கினார். அப்போது விக்கியின் செல்போனுக்கு அழைப்பு வந்தது. எடுத்து பார்த்தவன் ஆச்சரியத்தோடு அழைப்பை ஏற்றான். பாப்பா சொல்லு, என்ன இந்நேரத்துக்கு கால் பண்ணியிருக்க? ஒன்றும் இல்லை, உன்கிட்ட ஒன்று கேட்கணும், கேளு. நாளைக்கு நான் என்ன கலர் புடவை கட்டுறது? அவள் கேள்வியில் ஒரு நொடி திகைத்தான். பாப்பா, இப்போ நீ என்ன கேட்ட? நம்ப முடியாமல் மறுபடியும் கேட்டான். நான் என்ன கலரில் புடவை கட்டுனா உனக்கு பிடிக்கும்னு கேட்டேன் என்று மெல்லிய குரலில் கூறினாள். ஏய், என்ன சொன்ன இப்போ நீ? இப்பொழுது அதிர்ச்சியாக கேட்டான் விக்கி. இல்லை, நீ டிசைனர் தானே, எனக்கு என்ன கலர் புடவை கட்டுனா நல்லா இருக்கும்னு உனக்கு தெரியும் இல்லை, அதனால் கேட்டேன்னு சொன்னேன் என்று மாற்றி கூறினாள். அவள் மாற்றி மறைப்பது புரிந்தாலும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல், ஒரு நிமிஷம் லைன்லேயே இரு என்றவன் ஃபோனை கட்டிலின் மீது வைத்துவிட்டு சின்னதாக ஒரு குத்தாட்டம் போட்டான். சிறிது நேரம் பொறுத்து பார்த்தவள், ஹலோ விக்கி என்றாள்.
அதில் தன்னிலை அடைந்து வேகமாக ஃபோனை எடுத்து சொல்லு பாப்பா என்றான். அதற்குள் அவன் ஆடிய ஆட்டத்தில் அவனுக்கு மூச்சு வாங்கியது. அதுக்குள்ளே எங்கே ஓடி போயிட்டு வந்த, இப்படி மூச்சு வாங்குது என்றாள் ஆரா. அதெல்லாம் ஒரு விஷயம், உனக்கு புரியாது, நீ சொல்லு என்றான். டேய் பைத்தியம், நீ தாண்டா சொல்லணும். ஆமாம் இல்லை, நீ தான் கேள்வி கேட்ட இல்லை. என்ன ஆச்சு உனக்கு, நிஜமாவே பைத்தியம் பிடிச்சிருச்சா? சீக்கிரமாகவே பிடிச்சிடும்னு நினைக்கிறேன் என்றான் சிரித்து கொண்டே. அவளும் தனக்குள் சிரித்து கொண்டாள். சரி சொல்லு என்றாள். கனியோட கல்யாணத்துக்கு அவள் உனக்கு பர்பிள் கலரில் ஒரு சாரீ வாங்கி கொடுத்தால, அதை கட்டிக்கோ, உனக்கு நல்லா இருக்கும். டேய், அது பட்டுப்புடவடா. ஆமாம், அதுக்கு என்ன, சின்ன ஃபங்க்ஷன் தானே, பட்டுப்புடவையாக கட்டிக்கிட்டு வர்றது, ஏதாச்சும் ஃபேன்சி சாரீ கட்டலாம்னு நினச்சேன். என்ன விளையாடுறியா? அந்த வீட்டோட வருங்கால மருமகனி, பட்டுப்புடவை இல்லாமல் சாதாரண புடவையில் வந்தால் அவ்வளவுதான், தெரிஞ்சுக்கோ என்றான் அதட்டலாக. சில நொடிகள் அவளிடம் அமைதி நிலவியது. பாப்பா, லைனில் இருக்கியா என்றான். அவள் என்ன சொல்லப் போகிறாள் என்று ஆர்வமாக காத்திருந்தான். சரி வரேன் என்றாள். துள்ளி குதித்தான் விக்கி. பாப்பா, நிஜமாதான் சொல்றியா? அப்போ நான் கேட்டதுக்கு ஓகேவா என்றான் சந்தோஷமாக. அவள் முகத்தில் மெல்லியதாக வெட்கம் படர்ந்தது. அதை நாளைக்கு வந்து சொல்கிறேன் போடா என்று சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தாள். ஏய் என்று அவன் கத்தியது காற்றோடு கலந்தது. அவனும் அழைப்பை துண்டித்தவன் சட்டென்று ஏதோ தோன்ற வேகமாக கதவை திறந்து கொண்டு பால்கனிக்கு வந்தான். அவன் நினைத்தது போல் ஆரா அங்கே நின்று இவன் அறையின் பக்கம் பார்த்து கொண்டிருக்க, இவன் வெளியில் வந்ததும் வேகமாக வீட்டிற்குள் சென்று கதவை மூடிக்கொண்டாள். எஸ் 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 என்று கத்தினான் விக்கி. டேய் பைத்தியக்காரா, ராத்திரி நேரத்தில் எதுக்குடா வெளியில் நின்று கத்திக்கிட்டு இருக்க? வைத்தீஸ்வரன் பக்கத்து அறையிலிருந்து குரல் கொடுக்க வேக வேகமாக அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டான் விக்கி. அதற்கு மேல் இரவு முழுவதும் உறக்கம் வராமல் தவித்து கொண்டிருந்தான். அவன் மனம் சிறகு இல்லாமல் வானத்தில் பறந்து கொண்டிருந்தது. மறுநாள் புது வீட்டில் எல்லா பொருட்களையும் எடுத்து வைத்து ஹோமத்திற்காக வைத்தீஸ்வரனும் விக்கியும் ஆயத்தம் செய்து கொண்டிருந்தனர். அப்பா, நீ தான் ஹோமத்தில் உட்கார போற, பட்டு வேஷ்டி கட்டலையா? இருடா, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கட்டுக்கிறேன். இந்நேரம் உனக்கு கல்யாணம் ஆகியிருந்தா நீயும் பொண்டாட்டியும் ஜோடியாக உட்காந்துருப்பீங்கல்ல என்றார் கோபமாக. அதுக்கு என்னப்பா, அடுத்த வீடு வாங்குறப்போ நாங்கள் உட்காந்துக்கிறோம், சரியா என்றவனை விழி விரித்து ஆச்சரியமாக பார்த்தார் வைத்தீஸ்வரன். ஏன்பா அப்படி பார்க்குற? இன்னொரு வீடியெல்லாம் நான் வாங்க மாட்டேன்னு நினைக்கிறியா? உனக்கு தான் என் மேலே எப்போவும் நம்பிக்கையே இல்லையே. அவன் கன்னம் தட்டி புன்னகைத்தவர். அதெல்லாம் இல்லைடா, ஒன்று என்ன, எத்தனை வீடு வேணும்னாலும் வாங்கு, ஆனால் எனக்கு வீடெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. நீ சந்தோஷமாக இருக்கியா, அதுதான் எனக்கு வேணும் என்றார் தழுத்தழுத்த குரலில். அப்பா, தாங்க முடியல, சென்டிமெண்ட் ரொம்ப பிடியாதப்பா என்றான் அலட்சியமாக. அதெல்லாம் சரிதான், என் மருமகளை எப்போ காட்ட போற? இதோ இன்னைக்கே, ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் காட்டுறேன். பரவாயில்லையே, இன்னைக்கே வா என்றார் ஆச்சரியமாக. ஆமாம்ப்பா, இத்தனை நாள் ஒன் சைடு லவ் மட்டும்தான், இன்னைக்கு தான் டபுள் சைடு ஆக போகுது. அவன் குரலில் அவ்வளவு உற்சாகம். அவசரமாக அவன் விழிகள் வாசலை தொட்டு தொட்டு மீண்டன. ஆமாம், இன்னைக்கு தான் டபுள் சைடு ஆக போகுது என்று சொல்லி மர்மமாக சிரித்தார் வைத்தீஸ்வரன். இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.